அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல வருட நரக வாழ்க்கை முடிந்து பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதிக்குள் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நரக வாழ்க்கை முடிந்து உறுதியாக மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான மாற்றங்களை இந்த பிப்ரவரி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் இந்த பிப்ரவரி மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் மாற்றமில்லை. சப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பிலும் மாற்றமில்லை. மற்ற கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் ஏற்படுகிறது. கர்மத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்தை நோக்கி நகர போகிறார். இது முதன்மையாக நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது லாபத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாயும் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் திரும்புகிறார். இரு முக்கியமான ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு மற்றும் செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி என்பது மிக பெரிய அளவில் இந்த பிப்ரவரி மாதத்தில் மகிழ்ச்சியை அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் மறுஜன்மம் எடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பிற்கு வித்திடுகின்றன. ஏனென்றால் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக சஞ்சரிப்பது பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை பல மடங்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரன் 9இல் அமர்ந்தால் எப்படி பலன் கிடைக்குமோ அதுபோன்று அஷ்டமத்தில் வலுவாக வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெறுவது முதன்மையான அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் அங்கு உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் அஷ்டமத்தில் வக்ரகதியில் திரும்பும் சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது. அதே போன்று வித்யாகாரகரான புதனை பொறுத்தவரைக்கும் 6, 7, 8 ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார். ராசியின் அதிபதியான சூரியன் முற்பகுதியில் மிக வலுவாக யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் சப்தமஸ்தானத்திலும் நுழைகிறார். ராசியின் அதிபதியான சூரியனுடைய மாறுதல் மிகவும் சிறப்பான நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் 12 இடங்களில் வலம் வந்தாலும் கூட சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவேதான் உறுதியாக மறுஜன்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நிகழ்வுகளை சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அஷ்டம சனியின் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான தடை தாமதங்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றங்களை இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதல் என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் கர்மத்தில் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் குடும்பத்தில் நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். லாபத்திலும் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். சப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க சனி. அவர் அஷ்டமத்திற்குள் நுழைவதற்கு முன்பதாக பல நல்ல மாற்றங்களை நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பார். இறுதி காலகட்டத்தில் வலம் வரக்கூடிய சனியின் அமைப்பு மிக சிறப்பான நல்ல மாறுதலை உறுதியாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நிலவி வந்த பெரிய அளவிலான பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகும். வீண் விரைய மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த வீண் வாக்குவாதங்கள், கருத்து மோதல்கள் போன்றவை விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை அதிகரிப்பதற்கான சூழல் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கான சந்தர்ப்பமும் பல்வேறு வகையில உங்களுடைய மன வருத்தத்தையும் வேதனையையும் அதிகரிக்கக்கூடிய நிகழ்வுகள் பல நடந்த சூழலில் அவற்றில் நிம்மதி பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல மாறுதல் பிப்ரவரி மாதத்தில் ஓரளவிற்கு நிச்சயம் திருப்திகரமாக அமையும். என்றால் பெருவாரியான கிரகநிலைகளில் சந்திக்கக்கூடிய மாறுதல் என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயம் ஏற்படுத்துகிறது. உத்தியோக ரீதியாக சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதியாக இறுதி காலகட்டத்தில் நிறைவான நன்மையை கண்டச்சனியாக வீற்றிருக்கக்கூடிய சனி ஏற்படுத்துவாருங்க. அஷ்டம சனியின் ஆதிக்கம் துவங்குவதற்கு முன்னதாக
இருக்கக்கூடிய இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பெரிய அளவிலான சிக்கல்கள், பல்வேறு வகையான தோஷங்கள் போன்றவை விலகும். எதிர்பார்க்கிறபடியே உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில நன்மைகள் கிடைக்க வேண்டிய இடத்தில் தடை தாமதத்தை சந்தித்து வந்த சூழலில் அவற்றில் மாற்றம் உறுதியாக உண்டு. புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை மிகவும் சாதகமாக அமையும். அதிலும் குறிப்பாக கண்டச்சனியின் இறுதி காலகட்டமும் அஷ்டம சனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய இந்த வேளையில் இருக்கக்கூடிய இந்த தருணத்துல வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தடையில்லாமல் கைகூடும். சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். தொழில்துறை, வியாபாரத்துறையில் சற்று கூடுதல் நிதானம் என்பது மிக முக்கியமாக தேவை. எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும் நன்கு திட்டமிட்டு அதன் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை கணித்து அதற்கு பிறகு முயற்சி செய்வது நல்லது. தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக சிம்மராசிக்காரர்கள் மேற்கொள்வது பல தடைகளை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை வலுவாக பெற்றுத் தருவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் உங்களது பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் வருவதற்கான சூழல் உண்டு. எனவே சிம்மராசிக்காரர்கள் நிதானத்துடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றும் வக்ரகதியில் வலம் வருவதால் மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறையில் ஆகோ ஓஹோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக அற்புதமான உன்னத வளர்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு. எனவே இந்த தருணத்தில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை அள்ளித்தருவக்கூடிய வகையில் அற்புதமான யோகங்களை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அரசியல் சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எதிர்பார்க்கக்கூடிய பதவி ஒன்று தடையில்லாமல் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் நிறைவாக உண்டு. மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமையும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று லாபத்தில் அமர்வதால் புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்கும். கால்நடை வளர்ப்பிலும் உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெறுகிறார். சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே இந்த வேளையில் சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு மனதில் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கனகச்சிதமாக செய்து முடிக்க முடியும். குடும்பத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் நடைபெறுவதோடு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் சாதகமாக அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் தைப்பூசம் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை தரிசித்து வருவதால் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி பல வருட நரக வாழ்க்கை முடிந்து உறுதியாக மறுஜன்மம் எடுக்கும் நேரமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.